அன்பான மக்களே, என்னங்க இது? சீரியல் பார்த்துட்டு ஒரு வீடியோ போட்ட நிமிஷத்தில் இன்னைக்கு சீரியல் பார்த்துட்டு எல்லாம் டென்ஷன் ஆயிட்டீங்களா? டைவர்ஸ் காவேரி விஜய் பாட்டி வந்து காவேரி கிட்ட டைவர்ஸ் கேட்குறாங்க. காவேரி வந்து டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டுருவாங்க அப்படின்னீங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. அதே மாதிரி விஜய் வந்து காவேரி கையெழுத்து போட்டாலா நானும் போடுறேன் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் கையெழுத்து போடுவார்னு நினச்சிட்டிங்களா? ஆனால் வந்து விஜய் வந்து இப்போ கோவமாக வந்து காவேரி கிட்ட பேசிட்டு போயிருக்காரு. நான் இனிமேல் உன்னை பார்க்கவே மாட்டேன், நீ வந்து என்னை வந்து ரொம்ப அலட்சியப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படின்னா விஜய் வந்து காவேரியை பார்க்கவே மாட்டார் அப்படின்னு நினச்சிங்களா? நான் அப்படின்னு நினைக்கவே இல்லைங்க. அதுக்கான வாய்ப்பு கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் வந்து ஒரு அக்கறையோட ஒரு பாசத்தோடு இருக்கிற பையன், பாசத்துக்கு ஏங்குற பையன், என்னடா அப்படி பின்னாடியே வர்ற பையன், சரியா? அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. விஜயை வந்து இப்போது காவேரி தான் எல்லாமே அவங்க குடும்பமாக நினைக்கிறாரு. காவேரி மட்டும் கிடையாது, அவங்க ஃபேமிலியவே ஒட்டுமொத்தமாக வந்து நான் என்னோடய குடும்பம் அப்படின்னு நினைக்கிற விஜயா தான் இதுவரை நமக்கு வந்து காட்டியிருக்காங்க. விஜயை வந்து காவேரியை வெறுத்துட்டு நம்ம கூப்பிட்றோம் வரமாட்டா, இனிமேல் அவளை தேடி போகவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அவர் இருந்துடணும் அப்படின்னு கொண்டு வருவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியலைங்க. அப்படி கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. நிறைய பேர் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் வந்து காவேரிகிட்ட வந்து விஜய் பாட்டி வந்து கேட்டதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சுதந்திர தினத்துக்கு வந்து எல்லாம் வந்து வீடியோ போட்டாங்க இல்லையா, ஒரு அழகாக வந்து பேசுனாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சித்தி விஜய் பாட்டி எல்லாமே காவேரி வீட்டில் இருக்காங்க. அவங்க ஏன் காவேரி வீட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது, சரிங்களா? இப்போ விஜய் வந்து என்ன பண்ணியிருப்பார், காவேரி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு காவேரி கையெழுத்து போட மாட்டாங்க. காவேரி கையெழுத்து போடுவாங்களா? அது சாரதாவும் போட விட மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் நீங்களாம் கேட்குறத பார்த்தா பயமாக இருக்குங்க அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது. பார்ப்போம், சரிங்களா? அதுக்கான ட்ராக் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். யாரும் பயப்பட தேவையில்லை. விஜய் வந்து காவேரி எப்போவுமே விட மாட்டார், யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டார், எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு தான் நான்